ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பழையபடி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் அவள் போனான்றதுக்காக என்னைய நானே அழிச்சுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பழையபடி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக நம்மளுடைய கௌதம் இலக்கியா கூட ரெடியாக சும்மா மாசா கெத்தாக இறங்கி வராருங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி பயங்கர என்ன கார்த்தி எப்படி இருந்தால் இப்படி மாறிட்டானே, பழையபடி மாறினது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இத்தனை நான் கொடுத்த சிரமத்துக்கு எல்லாமே என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சொல்கிறாங்க. சரின்னு ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி நீ இப்படி மாறி வருவோன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதம் நம்மளுடைய கார்த்தி 3 பேர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தியோட வருங்கால ஒய்ஃப் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சதுக்கு சர்ப்ரைஸாக நம்மளுடைய வீடியோட லாஸ்ட்டில் நம்ம சொல்லுவோம், வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க 3 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேடி நம்மளுடைய கௌதம் கார் முன்னாடி கை போட்டு நிப்பாட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் நம்மளுடைய கௌதம் சார் பார்த்த பொண்ணு தாங்க. நம்மளுடைய இலக்கியாவுக்கே தெரியாது. அந்த பொண்ணை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா கௌதம் இங்கே பாரு யாரோ ஒருத்தர் நம்ம கார் முன்னாடி லிஃப்ட் கேட்குறாங்க, காரை நிப்பாட்டுங்க நம்ம ஏற்றிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அங்கே போய் காரை நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழகான பொண்ணை பார்த்தோன்னா நம்மளுடைய கார்த்திக் பயங்கரமாக சந்தோஷங்க. அதுபோக நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா யாரோ இவருக்கு இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட கௌதமுக்கும் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தாரோ பார்க்கலையா, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் கட்டினா அந்த பொண்ணை தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. அவங்க நினைக்கிறது நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய கார்த்தி பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஆஃபீஸ்க்கு போய் என்ட்ரியை கொடுத்து எல்லோரும் முன்னாடி பார்த்திங்கன்னா சும்மா கெத்தாக அவருடைய வேலையை பார்க்க போகிறாருங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் டிவோர்ஸை வாங்கி கொடுத்து அந்த இன்றைக்கி காரில் ஏறின பொண்ணை அது யார் என்னன்னு விசாரித்து நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் சார் நம்முடைய கார்த்திக் அந்த அஞ்சலிக்கு எழுந்து டிவோர்ஸ் வாங்கிட்ட உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பொண்ணை பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. நம்முடைய கார்த்தியோட லைஃப்பில் ஒரு ஒளி வசந்தம் வீச போதுங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்மளுடைய இலக்கியா கௌதமோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.